அடக்கம் செய்திருக்கிறார்கள், புதைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு பெரிய நீ தலித் என்ற அடிப்படையிலே. ஆனால் அந்த கிறிஸ்தவர்களே தான் இன்றைக்கு சாதி பாகுபாடு தலைவிரித்தாடுதையா. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட பிணங்களை 10 சென்ட் நிலத்திற்குள் புதைத்து வருகிறோம். 100 வருஷத்துல கேட்டா யாராலமா போச்சிருப்பாங்க. இப்போ பக்கத்துல ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட், அதாவது ஜெம் தொலைக்காட்சிக்காக சாதி இன இழிவு இன்னும் இந்த நூற்றாண்டில் மதத்தின் பேராலும் இனத்தின் பேராலும் மொழியின் பேராலும் தமிழ் குடிகள் எவ்வளவெல்லாம் அருவறுக்கப்படுகிற ஒரு செய்தி, ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வந்த அந்த செய்தியினுடைய தமிழாக்கத்தை நான் இப்போது உங்களுக்கு தருகிறேன். எல்லா மதங்களும் மனிதர்கள் அனைவரும் சமம். கடவுள் மனிதர்களுக்காகவே நீதியாக செலுத்தக்கூடிய ஆண்டவர். பொதுவாக பல பேர்களில் இஸ்லாமாக இருந்தாலும், கிறிஸ்தவமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், சீக்கிய, பௌத்த, எந்த மதமாக இருந்தாலும் கடவுளின் முன்பு அனைவரும் சமம். அப்படிதான் சொல்லப்படுகிறது. கடவுள் என்றால் 100 கடவுள் அல்ல, ஒரே ஒரு கடவுள் தான். தேவன் ஒருவன் தான். பகவான் என்று சொன்னாலும் சரி, வேறு என்ன பேர்களில் நீங்கள் அழைத்து கொண்டாலும் சரி, இறைவன் என்று அழைத்து கொண்டாலும் சரி, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ ரட்சகன், அப்படித்தான் சொல்வார்கள் எல்லா மதங்களும். நான் இப்பொழுது பேசுவது ஒரு மதத்திற்காக எதிர்ப்போ தாழ்வோ அல்ல. மனிதர்கள் அனைவரும் சொல்வார்கள், கடவுள் என்றால் என்ன, எல்லாவற்றையும் கடந்து உள்ளே உங்களை ஆட்கொள்ளக்கூடியவன் கடைவன், இறையியல் தத்துவத்தினுடைய அடிப்படை. ஆனால் இப்போது கூட சாதி, அந்த சாதி எங்கே இருக்குனால் ஆண்டவருடைய சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில்களிலோ அல்லது சர்ச்சுகளிலோ அல்லது அடக்கம் பண்ணக்கூடிய இடங்களிலோ அல்லது பொது விவகாரங்களிலோ அந்த சாதி உச்சபட்சமாக இருப்பது மிகுந்த மன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நாம் இப்போது ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட்டாக இன்று ஜெம் தொலைக்காட்சி உங்களுக்கு தருகிறது. நேர்களே, திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு மிக முக்கியமான ஊர் உங்களுக்கு தெரியும். அது பக்கத்தில் கோட்டப்பாளையத்தில் ஒரு 10 சென்ட் நிலத்தில் 300க்கும் மேற்பட்ட தலித் கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற, புதைக்கப்படுகிற அவலம் நீடித்து வருவதாகவும், சாதிய பாகுபாடுகளை களைந்து தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றும் எவிடன்ஸ் அமைப்பினுடைய இயக்குனர் கதிர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த செய்தி எதற்காக 10 சென்ட்ல கோட்டம்பாளையத்தில் திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் 300 கிறிஸ்தவ தலித்துகளின் சடலம் புதைத்தப்பட்டிருக்கிற அவலம் நடந்துள்ளதாகும். இது எவ்வளவு 10 சென்ட் இரட்டை ஆலயம். நல்ல கவனிங்க, இப்போ நான் மெதுவாக கூறுகிறேன். இரட்டை ஆலயம், தலித்துகளுக்கு ஒரு ஆலயம், ஏனைய கிறிஸ்தவர்கள் அங்கே அநேகமாக உடையார் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இரட்டை கல்லறை என்கிற சாதிய பாகுபாடு நிலவும் கொடுமை உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியல் சேர்ப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ஒரு தனியான கோரிக்கை, அது அரசியல் கோரிக்கை, அது இடஒதுக்கீட்டு கோரிக்கை. இப்பொழுது இங்கே நாம் பார்ப்பது 10 சென்ட்டில் 300 பிணங்களை எப்படி அடக்க முடியும். நம்முடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் தான் நம்ம அங்கே சென்று 10 சென்ட்னால் 2 வீடு மனை கட்டக்கூடிய இடம் தான். 2 வீடு மனை. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அதில் 300 பிணங்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள், புதைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு பெரிய நீ தலித் என்ற அடிப்படையிலே இந்த சடலம் புதைக்கப்படுகிற அவலம் நடந்தது மட்டுமில்லை. இரட்டை ஆலயம், இரட்டை கல்லறை, இரட்டை கோலை முறைகள் என்ற சாதிய பாகுபாடு இன்னும் 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 நடந்து கொண்டிருப்பதுதான் இன்னைக்கு நம்ம மனவேதனை வருகிறது. இப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துறையூர்ல இருக்கக்கூடிய கோட்டப்பாளையம், அது ஒரு சின்ன கிராமங்க. இங்கே தலித் சமூகத்தை சேர்ந்த ஏராளமான பேர் வசிக்கிறார்கள். அந்த ஊரில் ஓய்வு பெற்ற 89 வயசு ஒரு ஆசிரியர், அவருடைய வயசு 89, மூப்பின் காரணமாக 17/7/2026, இப்போ ஒரு போன மாதத்திற்கு முந்தைய, அதான் இந்த மாதம் தான் 17ஆம் தேதி, 10 நாட்களுக்கு முன்பு அவர் இறந்து போயிடுறார்.
மறுபடியும் அவருடைய யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு வயது மூப்பின் காரணமாக ஆசிரியரான ராஜு, அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். வயது மூப்பின் காரணமாக 17/7 இந்த மாதம், இதே ஜூலை மாதம் 2026 இறந்து போயிட்டார். அவரது சடலத்தை பொதுக்கல்லறையில் அடக்கம் செய்யக்கூடாது என்று அங்கிருந்து சில சாதி கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எவ்வளவு மனம் வலிக்குது பாருங்க. மக்களின் சட்டம் மற்றும் தொடர் போராட்டத்தின் விளைவாக ராஜு அவர்களின் சடலம் 17ஆம் தேதி இறந்த அவருடைய சடலம் 20ஆம் தேதி அன்று காலை விடியற்காலை 1:30 மணி அளவில் பெரிய பஞ்சாயத்து நடந்து பொது கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. கிறிஸ்தவ கல்லறையில் இத்தகைய சாதி பாகுபாடு இருந்ததனால் 3 நாட்களுக்கு பிறகுதான் அவருடைய சடலம் புதைக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப ஒரு குழு, நம்முடைய குழு அங்கே சென்று பார்க்கிற போது 21/7/2026 அன்று சம்பந்தப்பட்ட இடத்திற்கு, அதாவது அடக்கம் செய்ய இடப்பட்டதற்கு பிறகுல ஒரு கள ஆய்வுல சில செய்திகளை நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன கள ஆய்வுலை கண்டுகொண்டோம் என்பதை தகவலின் அடிப்படையில் நம்முடைய அங்கே சென்ற ஆளுமைகளுடைய கருத்தை உங்களுக்கு தருகிறோம். இந்த கோட்டப்பாளையம் கிராமம் கிறிஸ்தவ பறையர்கள் வாழ்கிற ஒரு சமூகம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ சமூகத்தில் பறையர் சமூகம், தலித்துகள். அதே கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த ரெட்டியார்களும் அந்த ஊரில் இருக்கிறார்கள். அதே கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த வன்னியர்களும், கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த நாயுடுகளும், கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த வெள்ளாளர்களும், கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த உடையார்களும், கிறிஸ்தவ புதுரை வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்களும், இப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறார்கள். அதே போன்றுதான் இந்து சமூகத்தை சார்ந்த முத்துராஜா, இந்து சமூகத்தை சேர்ந்த பறையர், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர், அருந்ததி, ரெட்டியார், குறும்ப கவுண்டர், அதை போல தெலுங்கு ஒட்டர், சேனிய செட்டியார், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இதில் எவ்வளோ சாதி இருக்கு பாருங்க. அடே அப்பா, இந்த கிராமத்தில் இவ்வளவு பேரும் வாழ்கிறார்கள். சரி, இப்போ கிறிஸ்தவ சமூகத்தில் நாயுடு இருக்காங்க, வன்னியர் இருக்கிறாங்க, பறையர் இருக்கிறாங்க, ரெட்டியார் இருக்கிறாங்க, இவ்வளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, உடையார்கள் இருக்கிறாங்க. இந்த கிராமத்தில் இப்போ இந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் நான் சொல்லிவிடவில்லை. இந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையாக எவ்வித முரண்பாடோ பாகுபாடோ இல்லை. எவ்வளோ அற்புதமான செய்தி இது! ஒரு சந்தோஷம் அளிக்கும். கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்காங்க. அப்பாப்பா, கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களிடையே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நீரே தேவனுடைய தெய்வம் என்று எந்த கிறிஸ்தவத்தை நீர் சாகாத தெய்வம், நீர் உயிருள்ள தெய்வம் என்றெல்லாம் சர்ச்சில் பேசுறீங்களா? அப்பெல்லாம் பொய்யா ஐயா என்று கேட்குறேன். நீர் இறக்காத தெய்வம், நீர் அழியாத தெய்வம், நீர் உண்மையின் தெய்வம், நீர் சத்தியத்தின் தெய்வம், ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று கிறிஸ்தவ தேவாலயங்களில் பேசுகிறீர்களே. ஆனால் அந்த கிறிஸ்தவர்களே தான் இன்றைக்கு சாதி பாகுபாடு தலைவிரித்தாடுதையா. சரி, என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தரேன். இந்த கிராமத்தில் புனித மரிய மதலேனாள், புனித மரியாளுடைய மதலேனாள் திருத்தலம் உள்ளது. மிக பிரமாண்டமான ஒரு பெரிய ஆலயம். பாது அந்த கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் சிலது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ உயரமாக, அவ்வளோ கட்டடங்களோடு, அவ்வளோ சிற்பங்களோடு, அவ்வளோ வடிவமைப்போடு, அவ்வளோ கல்ச்சராக இருக்கும், பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புனித ஆலயத்தின் அதற்கு உள்ள புனித மதலனாள் திருத்தலம், இந்த மதலனாள் திருத்தலத்துக்குள்ளதான் இந்த பிரமாண்டமான ஆலயத்தில் பல சமூகங்கள் இந்த ஆலயத்தை ஒட்டி வாழ்கிறது. அதில் தலித்துகளும் வாழ்கிறார்கள். தலித்துகள் என்றால் பறையர் சமூகம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறார்கள், அருந்ததி இருக்கிறார்கள். ஆனால் இது நான் சொல்வது தலித்துகள். மிகச்சிறிய அளவில் தான் அவங்க தலித் குடியிருப்பில் ஒரு 40 பேர் மட்டுமே உட்காரக்கூடிய புனித செபாஸ்டியர் ஆலயம் உள்ளது. இது பறையர் கிறிஸ்தவ ஆலயம். என்னையா இது? இப்போ ஆண்டவர் தனித்தனியாக போவாரா? ரெட்டியார் கிறிஸ்தவம், வன்னியர் கிறிஸ்தவம், பறையர் கிறிஸ்தவர்கள், என்னையா இது? புனித செபாஸ்டியர் ஆலயம் இருக்கிறது. அதுவும்
இந்த புனித செபாஸ்டியர் ஆலயம் எப்போ கட்டப்பட்டது? 2016 14 ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆலயம் குடில் போண்டே இருந்தது. ஒரு சின்ன ஹட்டு தான், ஒரு சின்ன குடிசை தான். பாவப்பட்ட மக்களால் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த மக்கள்கிட்ட காசு இல்லை. இங்குள்ள இது ஆலயம் செபாஸ்டியன், இது ஆலயம். அதே போல அவர்களுக்கு பெரிய ஆலயம் ஏனைய சாதிகளுக்கு. இங்குள்ள கல்லறை அங்கு பாருங்க, அடக்கம் செய்வது சாதி கிறிஸ்தவர்களுக்கு தனியாகவும் பறையர் கிறிஸ்தவர்களுக்கு தனியாகவும் உள்ளது. அதாவது இந்த கிராமத்தில் சாதி கிறிஸ்தவர்கள், அதாவது உயர் சாதி கிறிஸ்தவர்கள் 60 விழுக்காடும், பாவப்பட்ட பறையர் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் 40 விழுக்காடும் தான் உள்ளார்கள். 2 கல்லறையுமே புறம்போக்கு நிலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் சாதி கிறிஸ்தவர்களுடைய கல்லறை 2 ஏக்கர் 92 சென்ட், கிட்டத்தட்ட 3 ஏக்கர். ஆனால் தலித் கிறிஸ்தவர்கள் கல்லறை வெறும் 10 சென்ட் தான் இருக்கு. எத்தனை சென்ட்? 10 சென்ட் தான் ஐயா. இந்த தலித் கிறிஸ்தவ மக்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக, எத்தனை வருஷம்? ஒரு தலைமுறைகள் பல தலைமுறைகளாக இந்த 120 ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகள் கலந்த பிறகும் இந்த 10 சென்ட் கல்லறையில் தான் அவங்க தலைமுறையாக குடும்பத்தாருடைய பிணங்களை புதைத்து வருகிறோம் என்று கண்ணீர் மல்க கூறுகிறார்கள். 2 இடம், சின்ன குட்டி இடம். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட பிணங்களை 10 சென்ட் நிலத்திற்குள் புதைத்து வருகிறோம். 100 வருஷத்துல கேட்டால் ஏராளமாக போச்சிருப்பாங்க. இப்போ பக்கத்தில் இந்த 500க்கும் மேற்பட்ட பிணங்களை 10 சென்ட்ல புதைத்து வருகிறோம் என்ற அதிர்ச்சியான தகவல் எங்களுடைய ஆய்வில் கிடைத்ததாக அங்கே சென்றவர்களும், இந்த சமீபத்தில் தோராயமாக 300 பிணங்களாவது மிக குறுகிய நாட்களில் புதைக்கப்பட்டிருக்கும் என்றும் ஒரு அதிர்ச்சி தகவலை அந்த ஊருக்கு விசிட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் டீம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவங்க கண்ணீர் மல்க மற்றொரு செய்தியும் இந்த மக்கள் சொல்கிறார்கள். ஒரே குழியில 2 அல்லது 3 பிணங்களும் புதைக்கப்படுகிறது. அவலம். இது என்ன நாடு இது? தலித் கல்லறை அசுத்தமாகவும் துர்நாற்றத்தோடும் உள்ளது. பொதுக்கல்லறை காம்பவுண்ட் கட்டப்பட்டு சுகாதாரத்தோடு நல்ல கட்டிட வசதியோடு நுழைவு வாயிலோடு உள்ளது. ரொம்ப பிரமாதமாக 3 ஏக்கர்ல தண்ணீர் வசதி, சாலை வசதிகள், காம்பவுண்ட் வசதிகள். ஆண்டவர் எங்கே வருவார் ஐயா? ஆண்டவர் இங்கே வருவாரா அங்கே வருவாரா? 2 பேரும் ஒரே கோயில், ஒரே வழி. மரிய மதலால் இங்கே இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தை பூசிக்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு புரியவில்லை. அவர்களுடைய மனநிலை என்ன? அப்படி என்றால் ஒரு அரசியல்வாதிக்கு ஒப்பாக ஆண்டவரை அவர்கள் மாற்றிக்கொண்டார்களா என்று எங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியலை. சக மனிதர்களை எப்படி இவர்களால் இப்படி ட்ரீட் பண்ண செய்வது? ஏன்னா நான் இப்பொழுது பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு தனிப்பட்ட பேச்சு தான் இது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு செய்தியினுடைய ஒரு சாராம்சம். சரி, இந்த கிராமத்தில் அடுத்து சாதி ரீதியாக இது மட்டும் இல்லைங்க, தனி சப்பரம், தனி கோவில், இதெல்லாம் கிறிஸ்தவத்தை பற்றி தான், இந்து மதத்தில் உள்ளதில்லை. தனி கல்லறை இருப்பது வேதனையின் உச்சம். இங்குள்ள அனைத்து மக்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான். கத்தோலிக்கம் என்றால் அனைவருக்கும் பொதுவானது என்றோம். இட் இஸ் ஃபார் ஆல். ஆனால் இங்குள்ள நிலை சாதியால் மக்களை பிளவுபட வைத்திருப்பது 100 ஆண்டு கால துயரம். இந்த கிராமத்தில் தான் ராஜு 89, சலேத் மேரி 82 தம்பதியினருக்கு 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். இந்த 2 பேருக்கும் உள்ள பிறந்த பிள்ளைங்க. மூத்த மகன் ரோம் நகரில் கிறிஸ்தவ பாதிரியாராக சேவை செய்து வருகிறார். இத்தம்பதி தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இருவருமே ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இந்த இரட்டை கல்லறை இருப்பது அங்குள்ள தலித் கிறிஸ்தவர்களுக்கு வேதனை தரும் அதிர்ச்சியான செய்தி. பல நூற்றாண்டுகளாக பார்த்திருக்கிற செய்தி. இதனால் இந்த இரட்டை கல்லறை எதிர்த்து தலித் கிறிஸ்தவர்கள் தரப்பை சார்ந்த ராஜு, ஜோசப், தாஸ் பிரகாஷ், சூசை மாணிக்கம், டேவிட் துறையூர் மாவட்டம் உரிமையல் நீதிமன்றத்தில் 2014ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நடைபெற்று 27/8 1.5 வருஷத்திற்கு முன்பு 2024, அதாவது 27ஆம் தேதி 8வது மாதம் 2024 அன்று தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் பொதுக்கல்லறையில் தலித் கிறிஸ்தவர்களை புதைப்பதற்கு யாரும் இடையூறோ தடையோ போடக்கூடாது என்று தலித் கிறிஸ்தவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றது. இந்த வழக்கினுடைய முதல் மனுதாரான ராஜு, அவர் அப்பா, அவர் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. முதல் மனுதாரர், பெட்டிஷனர் ஃபர்ஸ்ட்
அவர் தான் இறந்து போறார். கடந்த 17/7/26 இறந்து போகிறார். தலித் கிறிஸ்தவர்களின் தரப்பின் வழக்கறிஞர்கள் ராஜு குடும்பத்தினர், லாயர்ஸு, அவருடைய குடும்பத்தினர் தலித் கிறிஸ்தவ மக்களிடம் பொதுக்கலரையில் ஐயா ராஜு அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும், ஏற்கனவே நீதிமன்றத்தில் உத்தரவு எங்களுக்கு சாதகமாக வந்துட்டு அப்படின்னு அவங்க சொல்ல, இறந்து போன பெரியவர் ராஜுவின் குடும்பத்தினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறையர் கிறிஸ்தவர்கள் அங்குள்ள பங்கு தந்தை ஐயா மைக்கேல் ராஜ் அவர்களிடம் போய் ஐயா கல்லறையில் அப்பாவோ சொந்தக்காரர் ராஜு ஐயாவை புதைக்கணும் நீங்கள் என்று அந்த மக்கள் சொல்கிறாங்க. இதற்கு சாதி இந்துக்கள் கடுமையான எதிர்ப்பு. அந்த பகுதியில் 2 தரப்பினரும் மோதிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பதட்டம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகள் கட்சியும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தலித் கிறிஸ்தவர்களின் பக்கம் வழக்கறிஞர்கள் கென்னடி மற்றும் ரோல் பண்ணு கீழே எங்கே பார்க்குற போராட்டத்தில் ஈடுபட்டன்னு முடிஞ்சிட்டு. அடுத்து தலித் கிறிஸ்தவர்களின் பக்கம் வழக்கறிஞர்கள் கென்னடி மற்றும் தாஸ் பிரகாஷ் ஆகியோர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் கோட்டாட்சியாளர் சுஸ்ரி ஸ்வாங்கி முஸ்ரி கோட்டாட்சியாளர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை எப்போ நடக்கு? ஒரு 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது 19/7/2027 நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் தலித் கிறிஸ்தவர்கள் தரப்பிலும் சாதி கிறிஸ்தவர்கள் தரப்பிலும் கலந்து கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே உள்ள நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி பொதுக்கல்லறையில் புதைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு 2 தரப்பிலும் உறுதி செய்யப்பட்டது. இதில் கொடுமை என்னவென்றால், ராஜு அவர்களின் சடலத்தை தலித் கிறிஸ்தவர்கள் குடியிருப்பில் உள்ள புனித செபாஸ்டியர் ஆலயத்தில் மட்டுமே வைத்து பூசை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார்கள். இது அப்பட்டமான சாதி பாகுபாடு. அதாவது சாதி கிறிஸ்தவர்கள் இறந்து போனால் புனித மரிய மதலேனால் திருத்தலத்திலும், தலித் கிறிஸ்தவர்கள் இறந்து போனால் புனித செபாஸ்டியர் ஆலயத்திலும் பூசை நடத்துவது சாதிய பாகுபாடு. உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா பாருங்கள். அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேருந்துடு, அப்படியே. அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆலயம் எது? புனித மரிய மதலேனால் திருத்தலம். நல்லா புரிஞ்சுங்க. மொத்த ஜாதிக்காரன் உயர் சாதிக்காரன்லாம் இறந்துட்டா பொதுவான மரிய மதலேனால் திருத்தலத்தில் வச்சு இந்த பிணத்தை உள்ளே கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யலாம். கிறிஸ்தவர்களெல்லாம் அப்படித்தான் செய்வார்கள். அதாவது சர்ச்சுக்குள்ளே கொண்டு போகிறாங்க, அங்கே தீட்டுலாம் கிடையாது. இதே அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது. புனித மதலேனால் திருத்தலத்திலும் பறையர் கிறிஸ்தவர்கள், அங்கே பறையர் கிறிஸ்தவர்கள் 40 வீடு தானே. அதனால் தலித் கிறிஸ்தவர்கள் இறந்து போனால் அவர்கள் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு சின்ன ஆலயம், ஒரு சின்ன ஹட்டு. அதுதான் புனித செபஸ்டியர் ஆலயத்திலும் பூசை நடத்துவது மிக மோசமான செயலப்பா. உன் பணம் ஏன் சர்ச்சுக்கு வந்துடக்கூடாது? புனித மதலேனால் பெரிய சர்ச்சுக்கு வந்துடக்கூடாது. நீ அந்த செபஸ்டியர்னு ஒரு சின்ன சர்ச் வச்சிருக்கியே, அதிலே வச்சு பணத்தை பூசை பண்ணிட்டு வேணா அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணிக்க அப்படின்னு இவ்வளவு மோசமான ஒரு சாதிய பாகுபாடை யாருக்கு முன்னாடி நடந்திருக்கு? கோட்டாட்சியாளர்கள் உத்தரவு போட்டிருப்பது சாதிய பாகுபாட்டிற்கு ஆதரவான நிலைப்பாடு. இத்தகைய போக்கும் கண்டனத்துக்கு உரியதான். தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ தேவாலயங்கள் மற்றும் கல்லறை இதர கிறிஸ்தவ சமூக கட்டடங்களில் எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது என்றும், அப்படி கடைபிடிப்பவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். முஸ்லினுடைய கோட்டாட்சியாளர் தலைமையில் நடைபெற்ற ஒரு அமைதி கூட்டத்தில் சாதிய பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக இந்த முடிவுகள் இருப்பதாகவும், கோட்டப்பாளையம் கிராமத்தில் தலித் கிறிஸ்தவர்களின் சடலத்தை புனித மரிய மதலேனால் திருத்தலத்தில் பூசை வைக்க உத்தரவு வேண்டும். இது என்ன சாதி? தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியல் பிரிவுகள் இங்கு வருவதில்லை, அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என குடியரசுத் தலைவர் ஆணை கடந்த 1950 தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலித் கிறிஸ்தவர்களும் இந்து கிறிஸ்தவர்களும் உறவினர்கள், உண்மைதான், ஒரே சாதியில் வருபவர்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை வழிபடுவதனால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து உரிமை, இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய அநியாயம். தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு அரசுக்கு இந்த குழு ஒரு கடிதத்தையும் அனுப்ப வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆயர்கள் அனைவரும் ஒன்று கூடி
ஒரே ஆலயம், ஒரே கல்லறை, ஒரே வழிபாட்டு முறை என்ற கேத்தலிக் சாசனத்தை அறிவிப்பாக வெளியிட்டு நடைமுறைப்படுத்தணும், எக்ஸிக்யூட். இரட்டை கல்லறை, இரட்டை ஆலய வழிபாடு முறை போன்றவை இருப்பது, கண்டும் காணாமல் இருப்பது கிறிஸ்தவத்திற்கு செய்யும் அநீதி என்பதை ஆயர்களுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என்றும் எவிடன்ஸ் கதிர் தனது கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமானதுங்க. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிகுந்த மனவருத்தத்தோடு நாம் பேசுகிறோம். பைபிள் எடுத்துக்கிடுங்க. பைபிள்ல சாதிக்கு எதிராகத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் வேதாகமத்தை பிரகடனம் செய்கிறார். அவருடைய காலத்தில் இதைவிட மோசமான சாதியர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அவர் யூத சமூகத்தில் தான் தோன்றினார். ஆனால் இன்றைக்கு எனக்கு என்ன புரியல அப்படின்னா, கடவுள் பாகுபாடுபட்டவர். நல்ல கவனிங்க. ஆதியானே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே. அந்த பாடல்கள் வரியிலும் கூட நம்ம சொல்லும், போக்கில்லை புணர்வு இல்லை, போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியலினை. அப்படிப்பட்ட பரம்பொருள் அப்படிதான் சொல்றோம். உலகம் யாவையும் தாம் உலவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கிலா. அழகிலா விளையாட்டுடர் அவன்தான் பிதா. கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நண்ணுகின்றார் நான் தொழும் தெய்வமே. எவ்வளவு பெரிய ஆத்மார்த்த நிகழ்வு. கொள்கை ரீதியாக நாம் மாறுபடலாம். ஒருவர் சிலை வழிபாடு, ஒருத்தர் சிலை வழிபாடு இல்லை. ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளலாம், ஒருவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தில் வேதாகமத்தில் சாதிய பிளவுகள் எங்கேயும் இல்லை தோழர்களே. வேதாகமத்தில் ஒரு இடத்தில் கூட நீ இன்ன சாதி இன்ன சாதி இன்ன சாதி என்றல்ல. தென்னிந்திய திருச்சபைகளில் பெரும்பான்மையாக ஏற்படுகிற பாளையங்கோட்டையில் நாடார் கிறிஸ்தவர்களுடைய டாமினேஷன் அதிகம் இருப்பதாகவும், தமிழகத்தின் சிவகங்கை போன்ற இடங்களில் உச்சபட்சமாக பலவேறு சாதிகள், நான் இன்றைக்கு சொன்னேன், வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, ரெட்டியார் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, நாடார் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒன்று, பறையர் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, உடையார் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, நாயுடு கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று. என்னையா இது? ஏன் நீங்கள் அனைவரும் இணைந்து விடக்கூடாது? நீங்கள் அனைவரும், நான் கேட்கின்றேன், உங்கள் கொள்கை உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்கள், உங்கள் பாகுபாடை நம்புகிறீர்கள், ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், காத்திருக்கிறீர்கள். நான் உங்கள் நம்பிக்கை குறித்து சொல்லவில்லை. ஆண்டவர் அனைவருக்கும் சமமானவர் என்று வேற சொல்கிறீர்கள். என்ன அழகாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நீங்கள் மொழியாக்கம் செய்கிறீர்கள். வேதாகமத்தை அதிகம் படித்தவன் இந்த பத்திரிகையாளர். என்னிடத்துல 6 பைபிள் இருக்கு, டெக்ஸ்ட். இங்கே இத்தாலியில் உள்ளது இருக்கு, நியூசிலாண்டில் உள்ளது இருக்கு, இங்கிலாண்டில் உள்ளது இருக்கு, இந்திய திருச்சபை எல்லா மொழிகளிலும் வைத்திருக்கிறேன். 6 வேதாகமும் இருக்கிறது. ஒரே இடத்துல சொல்லுங்க, சாதி பார்த்தார். கேன் யூ ஃபைண்ட் அவுட் எனி சிங்கிள் லெட்டர் வேர்ட் ஃப்ரம் த ஹோலி பைபிள்? யாராவது சுட்டி காட்ட இயலுமா? யாராவது ஒரு புள்ளியை? இல்லையே. அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த அநியாயம்? தோழர்களே, உள்ளே வைத்த 3 நாட்கள் உங்கள் பிணம் அழிந்து மண்ணோடு மண்ணாக புழுத்து போய்விடும். நீங்கள் எரித்தால் அது சாம்பலாகி அதுவும் கங்கையிலும் காவேரியிலும் மங்கவேரியிலும் அது கரைக்கப்பட்டுவிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் பூஜை புனஸ்காரம் அனைத்தும் பொய். இந்த செய்தி ஒரு சமூக வழிபாட்டு செய்தியாக நான் உங்களுக்கு ஜெம் தொலைக்காட்சிக்காக தருகிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.